ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா எல்லாருக்குமே தெரியும். ப்ரெக்னென்சிக்கு அந்த விட்டதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து பேசலான்ட்டு அக்ஷயாவை கஷ்டப்பட்டு உட்கார வச்சிருக்கேன். பேசு அக்ஷயா. ஆமா, உட்கார வச்சிருக்கான் என்ன கஷ்டப்பட்டு. சாட்சி இந்த ஓரத்தில் உட்காந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோலேயே தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, எல்லாருமே கேட்டுன்னே இருக்கீங்க நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா ஆப்ரேஷன்னா தான் கஷ்டம், நார்மல் டெலிவரினா என்ன நார்மல் தானே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுலேயுமே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியுமே சீரியஸாக. நான் எந்த அளவுக்கு நான் இதுவாயிட்டேன்னா ஆப்ரேஷனே பரவாயில்ல போல, எதுக்கு இந்த நார்மல் டெலிவரி ஆச்சுன்ற அளவுக்கு எனக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. இப்போ இருக்கும் அப்படிதான் இருக்கு. என்னடா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரினா நார்மல் தானே நட, நார்மல் தானே போ, நார்மல் தானே வா, அப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இருந்தாலும் நார்மல்னாலும் வந்து அவங்களோட வலி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வலிக்குதுன்னு சொன்னால் அது வலிக்குது தான். அது வந்து எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. அவள் வலிக்குதுன்னு சொல்கிறது, அவளுக்கு ரொம்ப வலிக்குதுன்றது. அந்த எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் எப்படியா இருந்தாலும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 1 month கிட்ட ஆகும் அப்படிதான் சொன்னாங்க எல்லாருமே. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2 weeks ஆயிடுச்சு. கரெக்டாக இன்னையோட பார்த்தீங்கன்னா 2 weeks கம்ப்ளீட் ஆயிருக்கு. தையெல்லாம் எனக்கு விழுந்துருச்சு, காயம் ஆறணும். ஆனால் எனக்கு இப்போ இருக்கும் பெயின் இருக்குது. என்னால் தனியாக கூட ரெஸ்ட் ரூம் போக முடியாது. டெலிவரி ஆனதுலேருந்து இப்போ இருக்கும் இவன் தான் என்னை கூட்டின்னு போகிறான். இவன் தான் கூட, இவன் இல்லைன்னா அவள் தான் காலியான சத்தியமா. ஐயோ முடியல சத்தியமா. இந்த பொண்ணுங்களாம் சத்தியமாக நினச்சாலே எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. அதான் எல்லாருமே எவ்வளோ ஈஸியாக இத்தனை நாள் சொல்லியிருந்தாங்க நார்மல் டெலிவரி தான் அன்றைக்கி மட்டும்தான் வலிக்கும், அவ்வளோதான். குழந்தை வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஹாயாக இருக்கும். இந்த டைலாக் ஆனால் அது கிடையவே கிடையாது. எனக்கு அப்போ கூட வலிக்கல, குழந்தை பிறக்கும் போது கூட எனக்கு வலிக்கல. இப்போ கொடுமையா இருக்குது. இப்போ கூட நான் வலியே தான் நான் பேசிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. சி செக்ஷன்னா கூட அந்த 4 days ஹாஸ்பிட்டல்லே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிச்சஸ்லாம் சரி பண்ணி அங்கேயே வாக்கிங்லாம் போக வச்சு ஒரு அளவுக்கு ஆளை தேத்தி தான் அனுப்புவாங்க. ஒரு 10 days வச்சுக்கோங்களேன். 10 days தேத்தி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வலி இருக்கும், பேக் பெயின்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து எதனால பேக் பெயின் வருதுன்னு தெரியல எனக்கு. அந்த சி செக்ஷனால வரலாம், எப்படி இருந்தாலும் வரலாம். அந்த வாழ்நாள் ஃபுல்லாக வலி இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும், இவ்வளோ பெரிய ஊசி போடுவாங்க, அப்படிலாம் பயன்படுத்தி நம்மளை இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுவும் வலி தான், இதுவும் வலி தான். நார்மல் டெலிவரினாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி இருக்க தான் செய்யுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. இது எப்படா சரியாகும் ரொம்ப அது நினைக்கவே முடியல. அந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இப்போ இருக்கனால அது மாதிரி கொடுமையாக அந்த வலியோடையே இருக்கு. அந்த வலி என் கூடயே நின்று இருக்கு, என்னால் முடியல. அப்படி எப்படி சொல்கிறதுனே தெரியல என்னால். பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நான் பத்துன்னு மட்டும்தான் இருக்கேனே, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பத்துனே தான் நான் இருக்கேனே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹீல் ஆகிருக்கும். அவங்களுக்குலாம் வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது, எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்டிச்சஸ் கிட்ட போட்டிருக்காங்க போல். பெயின் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல சுத்தமாக. வலிச்சுனே இருக்கு எனக்கு அப்படியே பின்னு 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 பின்னு. ஆனால் வந்து அது சரியாக ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கு போல். அது ஃபுல்லாக ஆறணும். 5 days ஆறிடும். பார்க்கலாம், ஏசப்பா தான் சரி பண்ணணும். அந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போடுங்க. டாக்டர் கொடுத்த அந்த ஒரு கோவிடான்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் ரெகுலராக போட்டாலே போதும். அண்ட் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள் பாத்ரூம் போகும்போதெல்லாம். அந்த மாதிரி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிடுது. இருந்தாலும் வலி இருக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போதே தெரியும் விசிபிளாக நம்மளுக்கு. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தையல் போட்டது என்னால் இரும்பவும் முடியல. இரும்புனா அப்படியே தையல் பிரிகிற மாதிரி ஆகுது, இரும்பவும் முடியல. என்னால் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக போக முடியல. என்னால் அப்படியே எப்படி சொல்கிறது, என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இதுதான் போல. அது நைட்டு ஃபுல்லாக தூக்கமும் இல்லை. இப்போ எப்படின்னா நானும் அரவிந்தும் அப்படின்னா டெய்லி சுற்றினே இருப்போம். அப்படியே எங்கன்னா போய் கடையாக ஏறி சாப்பிட்றது சுற்றுறது இப்படியே இருந்து பழகிட்டோமா. இப்போ இந்த 16 days-ஆ அப்படியே இந்த ரூமையே சுற்றி பார்த்துனேன். இந்த ரூமு அப்புறம் அந்த பாத்ரூமு, இந்த ரூமு அப்புறம் அந்த பாத்ரூமு, இது ரெண்டுத்தை மட்டும் பார்த்து என்னால் முடியல. ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நைட் ஆனால் அப்படியே மனசு கவலையாயிடுது. அப்படியே ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு டிப்ரெஷன் இருக்குது. வலி ஒரு சைடு இருந்தாலும் வலி வந்து ஃபஸ்ட்டு
ஓகேங்களா. சரி வலி இல்லைன்னா கூட வந்து நான் மேனேஜ் பண்ணி ஃபுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பேன். வலி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட்ல நிக்குது உச்சக்கட்டத்துல, அது கீழே வந்து ஃபுட்டு எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபுட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியலையா, ஒரு ஜூஸ் கூட தர மாட்டாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் கூட தர மாட்டாங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ் தெம்பே இல்லாத மாதிரி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, இருக்கு. கீரை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அந்த கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கூலிங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட விடல. பத்தியம்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாங்க, அது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆனா டாக்டர்ஸே எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. வீட்டுல அந்த இருக்கவங்க வீடியோஸ்ல வருது நிறைய டாக்டர்ஸ் பேசுறது, இது சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க, இளநீர் கூட குடிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா வேண்டாம் வேண்டானே எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வேண்டாம்னு சொல்றாங்க. அது என்னன்ட்டு யாருக்கா தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனா அது மாதிரி இந்த சாப்பிட்டா அது மாதிரி டைம்ல ஆகுமா வந்து என்னன்னு தெரியல. ஓகேங்களா, வேலை செய்யணும், அவங்களே சமைக்கணும், டெலிவரி ஆன ஒரு 3 days 5 days லீவ். ஆனா அதெல்லாம் கொடுமை. ஆனா அவங்கலாம் வந்து ஒரு 1 monthக்கு நல்ல ஒரு ரெஸ்ட்ல இருக்கணும், எல்லா பொண்ணுங்களுமே. என்னடா சொல்ற? ஹீல் ஃபுல்லா ஆகுற வரைக்குமே அவங்கள வேலை வாங்கக்கூடாது, எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா அப்பதான் அவங்களுக்கு சரியாகும். அவங்களோட மென்டலி அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹீல் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டிச்சஸ் விட்ட பெயின்ல இருப்பாங்க. பாப்பாக்கு ஃபீட் பண்ணணும், உட்காந்து வேலை செய்யணும். தூங்கவே இல்லை ஆக்சுவலா, தூங்க நான் மாட்டேங்கிறா. daily தூங்கவே நானாச்சும் இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன், அவ வந்து தூங்கவே மாட்டேங்கிறா. தூங்காம பார்த்துனே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற கேப்லாம் தூங்குறா. இது கொஞ்சம் பொந்தா எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லை அம்மாக்கு. எனக்கு வந்து இவன் வந்து ஒரு 3-4 month எப்போ ஆவான்னு இருக்கு. அது ஆயிட்டா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருவான், கொஞ்சம் வெளியெல்லாம் போக முடியும். இப்போ வந்து எங்களால வந்து ஒரு ஷூட்டுக்கு கூட போக முடியல. ஆக்சுவலா ஒரு ப்ரோமோக்கு எங்கேயுமே என்னால போக முடியல பாப்பா வச்சுட்டு. இவன் மட்டும் இதெல்லாம் தான் கூட போயிட்டு வரான். எங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு சைடு முடிஞ்சிச்சு இந்த ஹீலிங் பார்ட்டு. நாங்கள் சேடான விஷயம்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி முடிஞ்சிடுச்சு. டெலிவரி முடிஞ்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அந்த வேக்சின் போட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு வேக்சின் போடுவாங்க, அது என்ன வேக்சின் தெரியல, போலியோ வேக்சினா ஏதோ ஒன்று போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி லேப் டெஸ்ட் 2 கொடுத்துருக்காரு. இந்த 2 டெஸ்ட் எடுத்துருங்க, ஜெனட்டிக் டெஸ்ட் ஒன்று, அந்த மஞ்சள் காமாலை டெஸ்ட் ஒன்று, இது 2மே எடுத்துருங்க. 3 days கழிச்சு எடுத்துருங்க, அப்போதான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி ஓகேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா பார்த்துன்னு இருக்கோம் பாப்பாவை 3 நாள். அப்போ எங்களுக்கே தெரியுது கண்ணு வந்து லைட்டாக எல்லோவாக இருக்குது பாப்பாவுக்கு. நல்லாவே எல்லோயிஷ் ஆயிடுச்சு. அப்போ எல்லோவாக இருக்கும்போது நாங்களே கொஞ்சம் பயந்து வந்துச்சு. ஒரே டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3rd day போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவன் பிறந்ததுலேயே 3rd day போகணும்னு சொல்லியிருக்காரு போல. நாங்க என்ன நினைச்சிட்டோம், டிஸ்சார்ஜ் ஆகி 3rd day போங்கன்னு சொன்னாருன்னு நாங்க நினைச்சிட்டோம். எங்க மேல அவர் மேல தப்பு இல்லை, எங்க மேலதான் தப்பு. டிஸ்சார்ஜ் ஆச்சு அவர் சொன்னதுலேருந்து 3 நாள் நாங்கள் கனெக்ட் பண்ணி 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ராவே வந்து 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தோம். 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அவர் சொன்னதுலேருந்து. அதனாலேயே என்னன்னு தெரியல, நாங்கள் போயிட்டு அந்த லேப் டெஸ்ட்டுக்கு போகிறோம். அன்னைக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அவர் சொன்னதுலேருந்து. லேப் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிளட் எடுக்கிறாங்க பாப்பாவுக்கு. எடுத்துட்டு வந்துட்டோம், வீட்டுக்கும் வந்துட்டோம். அப்போ வந்துட்டு ரிசல்ட் வராது. உடனே ஒரு ஈவினிங் டைமில் எனக்கு கால் வருது, இந்த மாதிரி லேப்லேருந்து, உங்களுக்கு வந்து இந்த ஜாண்டிஸ் லெவல் வந்து உங்களோட பேபிக்கு வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் உடனே போயிட்டு டாக்டரை பாருங்கள் அப்படின்றாங்க. எனக்கா என்ன பண்ணுறேன்னே தெரில. ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்க, பயமாயிடுச்சு. ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு படப்படன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு நான் எங்கள் அந்த பீடியாட்ரிஷனுக்கு கால் பண்ணுறேன், எங்களை பார்த்தவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரிசல்ட் எனக்கு அனுப்புங்க நான் பார்க்குறேன்னாரு. ரிசல்ட்டை அவங்கள்ட்ட வந்து லேப்லேருந்து ஃபோன்லேயே வாங்கி டாக்டருக்கும் அனுப்பிட்டு அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் நார்மல் லெவலோட ஹையாக இருக்குது. இந்த பிலிரூபின்னு சொல்லுவாங்க. பிலிரூபின் லெவல் வந்து, பிலிரூபின்றது நியூ பார்ன் எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து நார்மல் ஜாண்டிஸ், நம்ம பெரியவங்களுக்கு வர்றது கிடையாது. இது வந்து பேபிஸ்க்கு வந்து பிறக்கிற பேபிஸ்க்கு, மோஸ்ட் ஆஃப் தி பேபிஸ்க்கு வரும், சில பேபிஸ்க்கு வராது அது. ஆனா இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு 15 மேலே இருக்கும். நார்மல் குழந்தைங்க வந்து ஒரு 15 அந்த அரௌண்டில் தான் இருக்கும். அது வந்து அந்த ப்ளூ லைட் வச்சு சரி பண்ணிடுவாங்க போல இருக்கு. இதுக்கு வந்து எங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து அவ்வளோவா இல்லை. சரி அங்கேயே ஹாஸ்பிட்டல்லேயும் அவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணிடுவாங்க, இது மட்டும் அவங்க செக் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோமா. இந்த மாதிரி சொல்கிறாங்க அதிகமாக இருக்குன்ட்டு. டாக்டர் பார்த்துட்டு என்ன, எங்களுக்கு என்ன லெவல்னு பார்த்தா 23 இருந்தது. பிலிரூபின் லெவல் வந்து 23. அது ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி 2-3 ஹாஸ்பிட்டல் சொன்னார். இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிடுங்க பாப்பாவை, நான் அங்கே வந்து நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். என்னென்ன ஹாஸ்பிட்டல் சொன்னார் பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ஒன்று சொன்னார். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் ஒன்று திருவான்மியூரில் இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குற இந்த டாக்டர், பேபி டாக்டர் வந்து எங்களோட பீடியாட்ரிஷன் வந்து அங்கே வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னார். சரி அந்த 2 ஹாஸ்பிட்டல். சரி ஓகே, எங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் இருந்தது. சரி அதுங்க போய் அட்மிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பாப்பாவை பட்டு அன்றைக்கி அப்பயே அந்த டைம்லேயே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், அட்மிட் வாங்கிட்டோம். பட்டுன்னு என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் போயிட்டு காட்டுங்க, அங்கே ஒரு பீடியாட்ரிஷியன் இருப்பார், அவர்கிட்ட ஒரு அடி இது பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணுங்கன்னாரு. நாங்கள் போய் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்குது, நான் உங்கள்கிட்ட மறைக்க விரும்பல, இது வந்து ஹையாக தான் இருக்குது, நீங்கள் வந்து பாப்பாவை என்ஐசியூவில் வச்சுருங்க. என்ஐசியூனா நியூ பார்ன் ஐசியூ மாதிரி, அது நியூ பார்னுக்காக.
அந்த ஐசியூவில் போயிட்டு பாப்பா வச்சுட்டாங்க. அது வந்து அந்த ஐவி ஃப்ளூயிடு அந்த ப்ளூ லைட் எல்லாமே வச்சுட்டாங்க. வச்சுட்டு பாப்பா அது உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. இவள்கிட்ட வந்து ஃபீடிங் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ். நீங்கள் அதை யோசிச்சு போய் பாருங்க, பார்க்கும்போது அப்படியே அழுவையா வருது. 2 என்னால நாள் தான் ஏத்துக்கவே ஆயிருக்கு முடியல. பாப்பா பிறந்து. அவளுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம்ல? அவளை கூட்டு போயிருக்கூடாது உள்ள. அவங்க வந்து சரி நீங்க பாக்குறதுனா பாத்துக்கோங்க. ட்ரிப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. என்னாலே அந்த ட்ரிப்ஸ் ஏத்துக்கு. ஏன்னா நானே இவ்வளவு எருமை கடை மாதிரி இருக்கிறேன். நானே அழுவேன் அந்த ட்ரிப்ஸ்லாம் போடும்போது. அதுவும் இந்த குட்டி கிளி ட்ரிப்ஸ் போட்டாங்களா, அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம அழுவேன். அவளா விடாம அழுவுறா. இவ அழுவுறத பார்த்து எனக்கும் கண்ணில் தண்ணி தனியா வருது. நானும் மனசு தைரியப்படுத்தினே சரி ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு 2 டேஸாவது இந்த லைட்ல வச்சாகணும். அப்பதான் வந்து அந்த லெவல் கம்மியாகும். ஆனால் கண்டிப்பா கம்மியாகும். எல்லா பேபிஸ்க்கும் வரதுதான் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்து ஒரு ஐசியூலேயே வந்து ஒரு ரூம் எடுத்து நாங்கள் அங்கேயே உட்காந்துருக்கோம். வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த லெவல் கம்மியாகிற வரைக்கும் நான் அந்த ஐசியூ வார்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். அது லெவல் கம்மியானோன்னு தான் அங்கே வந்து நான் வந்தேன். ஒரு நைட்டு நாங்கள் 7:30 போய்ட்டு அட்மிட் பண்ணுறோம். என்ஐசியூவில் வச்சுருக்காங்க பேபியை. ஒரு 3 o'clock 6 hours நாங்கள் வச்சதுலேருந்து ஒரு 6 hours வந்து ரிசல்ட் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணும்போதெல்லாம் பாப்பாக்கு பிளட் எடுப்பாங்க குத்தி குத்தி. அது ஒரு பக்கம் கஷ்டம். அந்த கரெக்டா வச்சு 6 hours பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, 23 16 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் இது அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 6 hours இல்லை 12 hours வச்சிடலாம். அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் வச்சிடலாம். 48 hours கணக்கில் வச்சிடலாம். ஃபுல்லாகவே கம்மியாயிடும். ஏன்னா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் பத்தினால தான் நாங்கள் போய் உட்காரோம் ரூமில். அப்பயும் எனக்கு தூக்கமே வரல அன்றைக்கி ஃபுல்லாகவே. அப்பயே 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து மார்னிங் வந்து பார்க்குறோம். மார்னிங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஃபீடிங் கொடுத்துனே இருக்கோம் நாங்கள். அப்பயுமே அந்த பாப்பா அந்த ப்ளூ லைட்லேயே இருக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் வந்து நாங்கள் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்க வேணாம். ஏன்னா பாப்பாக்கு 10 வாட்டி நம்மளால குத்தி எடுக்க முடியல சும்மா. ஏன்னா அவங்களுக்கு குட்டி கை பிளட்டும் கம்மியாக இருக்கும். எடுத்துனே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மொத்தமாக 48 hours வச்சுட்டு நம்ம அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்றதால நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். பாப்பாக்கு என்ன கம்மியாகணும், ஏன்னா நடுவில் குத்து வேணாம்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்ஐசியூ அதான் அந்த ஐசியூ பேபி ஐசியூலேருந்து நம்ம மாற்றி வார்டுக்கு மாற்றிடலாம். பேபி நாங்கள் உங்கள்கிட்டயே கொடுத்துருவோம். உங்களுக்கு பக்கத்துலேயே நாங்கள் அந்த லைட்டில் வச்சுருவோம். நீங்கள் 2 hours ஒன்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேபி வந்து நீங்கள் உள்ளே வச்சிடலாம். பேபி என் கையில் வந்து கொடுக்கும்போது தான் ரொம்ப ஒரு இதுவாகவே இருந்தது. அப்பாடா அப்படின்னு இருந்தது. அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த லைட்டில் மட்டும் வச்சுருந்தா போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் கொடுத்தாலுமே அது கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் ஏசி ட்ரெஸ்லாம் பாப்பாவுக்கு போல வெறும் பேம்பர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. கண்ணில் வந்து ஏதோ இது மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டாங்க பாப்பாவுக்கு. அதுக்குள்ளே இருக்கணும். அதெல்லாம் கஷ்டம் ரொம்ப. ஏன்னா மற்ற நீங்கள் எல்லாருமே வந்து டாக்டர் சொல்றத வந்து நீங்க டக்குன்னு கேட்டு உடனே செக் பண்ணி பாத்துருங்க. இல்லைன்னா யாருமே வந்து இது வந்து பார்த்து பயந்து ரொம்ப பயமா தான் இருக்கும். நம்ம குழந்தைனா அது நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு கஷ்டம். ஆனா இது வந்து நார்மல் தான். இந்த பிலிருபின் ஜாண்டிஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைக்குமே, பிறந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அது டெஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நீங்களா இந்த ஒரு காஷியஸா இருக்கணும். எல்லாருமே வந்து இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. எல்லாமே அது வந்து சில பேர் வந்து இதை பார்க்காமலே விட்டுட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்ககிட்டயே அவங்களே சொன்னாங்க, டாக்டர் சொன்னது தான் இது. நிறைய பேர் இதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாச்சும் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்க, இது அப்படியே விட்டுருந்தா இன்னும் லெவல் ஏறிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாக்கு சிவியராக ஆகிட்டு ஏதாச்சும். நாங்கள் டாக்டரை நாங்கள் தொல்லை பண்ணினே இருக்கோம். பாவம் அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும், நிறைய பேரை பார்க்கணும். நாங்களும் எங்கள் சைட்லேருந்து ஒரு இதுக்கும் நாங்கள் அவரை கால் பண்ணி இது பண்ண அவரும் எங்களுக்கு எல்லா டைமும் நாங்கள் கால் பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயத்தை நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கோம். நிறைய எங்களுக்குள்ள நிறைய விஷயத்த வந்து சந்தோஷப்பட்டிருப்போம். வாட்டி பார்த்தீங்கன்னா பாப்பா போகிறதுக்கும் பாப்பா உச்சா போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமே போக மாட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அங்கேருந்து கூப்பிட்டு வந்த அப்புறம் அப்பயா ஐயோ மனசுலாம் அடிச்சுக்குது, திரும்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுமா பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூரின் போகிறாங்கல்ல, யூரின் மட்டும் ரெகுலராக போனால் போதும் பாப்பா. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போகலாம். யூரின் மட்டும் கரெக்டாக வந்தால் பார்த்துக்கோங்க, பாத்ரூம் கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டாரு. சரி ஓகே டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. அப்பதான் நிம்மதியாகவே இருந்துச்சு. அப்போ ஒரு ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு, ஒரு எதையோ சாதிச்ச மாதிரி. அதுதான் அந்த நியூ பார்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். புதுசாக குழந்தை பிறந்த இந்த வீட்டில் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயத்து கூட பயமா இருக்கு அப்படியே. ஓகேங்களா, இப்படிதான் போச்சு. நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க ஆஸ்மி கொஸ்டின்லாம். இல்லைங்க, நான் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் மூலம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்மி கொஸ்டின் நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில்.
அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணிடலாமா இதுலயே? ஏன்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட முடியாது. இதுக்கே என்னால் உட்கார முடியல. இப்போ கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ நிறைய பேர் மோஸ்ட்டாக காமனாக என்ன கேட்டிருக்காங்கன்னா பேபி எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், பேபி இப்போ நல்லா இருக்காங்க. நாளைக்கு வந்து டாக்டர் வந்து ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து நாங்கள் பாப்பாவை கூட்டிட்டு நாங்கள் செக்அப் போகிறோம். போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்னன்ட்டு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ஓகே, எல்லாருமே பேபி பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது லவ் பண்ணி கல்யாணம் ஆகி அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. லவ் பண்ணி வந்து என்ன 5 வருஷம் இருக்குமா? இப்போ இருக்கும் 5 வருஷம் தான். 5 வருஷங்க. ஆமா 5 என்ன பேபி நிறைய பேருக்கு தெரியல. பாய் பேபி. பிரெக்னன்சி ஜேர்னில என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து என்ன சிம்டம்ஸ்னா ஃபர்ஸ்ட் 3-4 months 5 months இருக்கும். ஃபுல்லாகவே சாப்பிடவே நான் எதுவுமே ஃபுல்லாக வாமிட்டிங் சென்சேஷன் அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இந்த சிம்டம் அந்த சிம்டம்லாம் எதுவுமே இல்லை. நெஞ்சரிச்சல் இல்லை, எதுவுமே இல்லை. நான் நார்மலாக இருந்தேன் எப்பயுமே போல. என் பேபி வந்து நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எந்த தொல்லையுமே பண்ணல. அவன் பாட்டு சமத்தா நான் பறக்கிறேன். பிரச்சனையும் பண்ணல, சமத்தா வந்துட்டார் வெளியே. You're so lovely. I'm addicted to your channel. Love you lots. Thank you. Both are made for each other. Cute couple. Thank you. Post depressed இப்போ எப்படி இருக்கு அக்கா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நான் சரியாகணும். சரியாயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸை போடணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது போட்டதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, அக்ஷயா அப்படி ஹீல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. யூ லுக் பியூட்டிஃபுல் அக்கா. இப்போ ரொம்ப கேவலமா ஆயிட்டேன் நான். அந்தளவுனால அக்கா பாப்பா எப்படி இருக்கான்? நீங்க இப்போ ஓகேவா? ப்ளீஸ் டேக் மை அண்ட் ரிப்ளை மீ அக்கா. பாப்பா நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். ஓகே, லாங் வீடியோ ஐ கேன் வாட்ச் அக்கா டாக்கிங் தி ஹோல் டே. ஸோ ஸ்வீட். என்னால் எனக்கு சரியாயிட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் உட்காந்து பேசுகிறேன். என்னால் இப்போ உட்காந்து பேச முடியலன்னா இப்போ கொஞ்சம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ. ஓகேங்களா? அண்ணா பாப்பா நல்லபடியாக பிறந்துச்சா? அண்ணா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ணா வந்து எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி வேணாம். அண்ணா வந்து சூப்பராக பார்த்துக்கிறாரு. எப்படி சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நான் பார்த்து கல்யாணம் வச்சிருந்தா கூட இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்க மாட்டான் அப்படின்ட்டு. இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இன்பவாரமேற்றி வை. அதுக்கெல்லாம் நான் கை மாற என்ன செய்ய போறேன் நான் தெரியல. கண்டிப்பா செய்வேன். அக்கா டெலிவரிக்கு எவ்வளவு? மோஸ்டா நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா டெலிவரிக்கு எவ்வளவு ஆச்சு, பேக்கேஜ் சொல்லுங்க. பேக்கேஜ் ஆக்சுவலா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோட பேக்கேஜ் வந்து நாங்க வந்து எங்களோட இதுல நாங்க சொல்ல முடியாது, அவங்க பெர்மிஷன் இல்லாம. ஓகேங்களா? நீங்க வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் சூப்பரா பார்ப்பாங்க. நீங்க தாராளமா போய் அங்க பாருங்க. நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு பர்சனலா அவங்க எவ்வளோன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன விஷயம் சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலாங்கரையில இருக்கு. நீலாங்கரையில் நீங்கள் சுகன் ஹாஸ்பிட்டல்னு போட்டாலே அந்த கான்டாக்ட் வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், டேரெக்டாக போய் கூட விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். How is your life going after having a little one? ஹாப்பியாக இருக்குது லிட்டில் ஒன் வந்ததுலேருந்து. ஆனால் வந்து இப்போ இந்த பெயின் இருக்கிறதால என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் ஆக்டிவாகவே இல்லை, சும்மா நான் பத்துனே தான் இருக்கேன். அதனால வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போ இருக்கும் அவனை வச்சு நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம். கொஞ்சம் நேரம் அவனை போட்டு 2 பேரும் மாற்றி அதை தவிர்த்து அவனை தூக்கிட்டு இப்படி கூட நான் நடக்கல இன்னும் அவன் பிறந்ததுலேருந்து. அதுவே கஷ்டமாக இருக்கு எனக்கு. அதனால வந்து சீக்கிரமாக வந்து எல்லாமே சரியாயிடும். பார்க்கலாம். அக்கா இப்போ ஓகே ஆகிட்டிங்களா? ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸ்டே சேஃப் வித் அண்ணா அண்ட் பாப்பா அக்கா. கண்டிப்பாக நீ 2 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சுறா புட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் சூப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுருங்க. ஸ்கின் கேர் சொல்லுங்க சிஸ். பேபி எப்படி இருக்காங்க? நேம் வச்சிட்டிங்களான்னு. ஸ்கின் கேர் என் ஸ்கின்னை பாருங்க. நான் ஒன்றுமே போட மாட்டேன். சீரியஸாக சொன்னால் நம்ப மாட்டேறீங்க யாரும். அந்த பவுடர் ஒன்று அப்படின்னு வருவா, டக்குன்னு பவுடர் அப்படிட்டு லிப்ஸ்டிக் ஒன்று போட்டு பவுடர் இல்லை, அது காம்பேக்ட் பவுடர். நார்மலாக டேஸ்ல ஒருடா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க 2 பேபியுமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கேர்ள ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் பாய் எங்களுக்கு வந்து கேர்ள தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சிங்க குட்டி பிறந்திருக்காரு எங்களுக்கு. சரி ஓகேன்ட்டு இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா பேபி ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லிருக்கீங்க. ஒரு 1-2 month போனோடனே நாங்க அது ரிவீல் பண்றோம். ஏன்னா பாப்பா வந்து அதான் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஆனிச்சு, உடனே ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ண முடியும். ஆஃப்டர் 3 months நாங்க கண்டிப்பா ஃபேஸ் ரிவீல் பண்றோம். பி ஹாப்பி வித் யுவர் லிட்டில் ஒன். கண்டிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்டா இதுதான் நீங்க கேட்டிருக்கீங்க, இதுதான் சொல்லியிருக்கீங்க.
எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எங்களுக்காக நாங்க நிறைய பேர் ப்ரே பண்ணுன்னு சொல்றீங்க. அவங்களுக்காகவும் ரொம்ப நன்றி. ப்ரே பண்ணன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. டோட்டலி ஒரு 3 மில்லியன் வியூஸ் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோ. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைக்கா, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிடும், நாங்கள் உங்களுக்கு ப்ரே பண்ணுறோம், நாங்கள் ஜீசஸ்க்கு ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸு. நான் அந்த டைம்லேயும் நான் பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்பேன். நீங்கள் வந்து நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம் மட்டும் நினச்சிக்காதீங்க. நான் ரிக்வஸ்ட் வந்து எல்லா ரிக்வஸ்ட்டுமே பார்ப்பேன், கமெண்ட்ஸுமே எல்லாமே பார்ப்பேன். கமெண்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஓ, இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஒரு விஷஸாக இருக்காங்க, வெல் விஷஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்பவே நன்றி கைஸ். இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ சீக்கிரமா வரோம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஹீல் ஆகணும் ஃபுல்லா, அதுக்காகவும் மறக்காம ப்ரே பண்ணிக்கோங்க. பேபி ட்ரிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேபி டிப்ஸ் அப்புறம் அந்த ஏதோ கேட்டிருந்தீங்க இன்னொன்று, அந்த வீடியோ போடலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பாய் பேபி சிம்டம் சொல்லுங்க, பேபிக்கு டிப்ஸ், எப்படி நார்மல் டெலிவரி டிப்ஸ் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்ன்றது உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவோம். போன வீடியோக்குமே நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோலையுமே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் எங்கள் வீடியோஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கூடிய சீக்கிரத்துல உங்களோட நான் அடுத்த வீடியோட நாங்க வரும். பாய் பாய்.